மேற்கு வங்கத்தில் நடைபெறும் போராட்டம் பாஜக மற்றும் மாநில கட்சிகளுக்கு இடையிலான போராட்டமாக உருப்பெற்றுள்ளது. உண்மையில் இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? இந்திய முகமாக மம்தாவை மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிழக்கு நோக்கி திருப்பி இருக்கிறது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு எதிராக தொடங்கியுள்ள தர்ணா போராட்டம். தனது மாநிலத்தின் காவல்துறை உயர் அதிகாரியை எந்த ஆவணமும் இன்றி விசாரிக்க முயன்ற சிபிஐக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்டுள்ள மம்தா இது பிரதமர் மோடியின் சதி என்று கொந்தளித்திருக்கிறார். மாநில உரிமை குரல்களின் அடையாளமாக பார்க்கப்படும் அண்ணா மறைந்த தினமான 3ஆம் தேதி இரவு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார் மம்தா. இதை தேசிய அளவில் முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு. அதேபோல மேற்கு வங்கத்தில் பாஜகவை நுழைய விடாமல் தடுப்பதாலேயே மம்தா பழிவாங்கப்படுகிறார் என்று ஆதரவு கரம் நீட்டியுள்ளார் ஸ்டாலின். அவரை போலவே தேவகவுடா, அரவிந்த் கெஜ்ரிவால், தேஜஸ்வி யாதவ் என பல்வேறு தலைவர்களும் மம்தாவிற்கு ஆதரவாக களமிறங்கி இப்பிரச்சனையை பூதாகரமாக்கிக் கொண்டிருக்கின்றனர். எல்லாவற்றுக்கும் மேலாக போராட்டத்திற்கு பக்கபலமாக ராகுலும் குரல் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில்தான் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி செயல்படும் சிபிஐக்கு வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் உதவியுடன் உள்நோக்கம் கற்பிக்கிறார் மம்தா என்று விமர்சனத்தை எழுப்புகிறார்கள் பாஜக தலைவர்கள். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் வழிகாட்டலில்தான் சிபிஐ அதிகாரிகள் சென்றனர் என்றால் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லாதது ஏன் என்கிற கேள்வி இயல்பிலேயே எழுகிறது. அத்துடன் மேற்கு வங்க ஆளுநரின் அறிக்கைக்கு ஏற்ப நடவடிக்கை என்று நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருப்பதும் அரசியல் நோக்காளர்களை கூர்ந்து கவனிக்க வைத்திருக்கிறது. இது தவிர மோடிக்கு இணையான போட்டியாக ராகுல் இல்லை என்கிற பேச்சு உலவி வரும் நிலையில் மம்தா ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்ப்பது தற்செயலான ஒன்றல்ல என்கிற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. போதாக்குறைக்கு மோடியும் மம்தாவும் பேசி வைத்துக் கொண்டு செய்யும் நாடகம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த இடத்தில் மோடிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஏன் மோடியே தூண்ட வேண்டும் என்கிற சந்தேகம் எழுகிறது. அதற்கு கம்யூனிஸ்டுகள் சொல்லப்போகும் காரணம் என்னவென்பதையும் அறிய வேண்டியிருக்கிறது.